Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டிக்கு தேர்ட் இயரில் 5th செமஸ்டரில் இருக்க பேப்பர்ஸ்லாம் என்ன, அதோட கோட் என்ன, இதில் எது தியரி பேப்பர், எது லேப் பேப்பர், எது இன்டகிரேட்டடு, ஓகேவா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு கோர்ஸ் கோடும் கோர்ஸ் டைட்டிலும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, இது நமக்கு சிஎஸ்சி ஏஐடிஎஸ் ஐடிக்கு சேர்த்து காமனாக இருக்க பேப்பர் தான். ரொம்பவே ஈஸியான பேப்பர் தான், ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா CB3591 இன்ஜினியரிங் செக்யூர் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேவா, இந்த பேப்பர் நமக்கு இன்டகிரேட்டட் பேப்பர். ஓகேவா, இன்டகிரேட்டட் பேப்பர்னா நமக்கு முன்னாடியே தெரியும், லேபும் சேர்த்து எழுதுவோம், ஒரே ஒரு கோடு தான். இந்த CB3591 தான் சப்ஜெக்ட்டுக்கும் கோடு, லேபுக்கும் கோடு. இதை தான் நம்ம இன்டகிரேட்டட் பேப்பர்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் பேப்பரில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் என்ன, நீங்கள் தியரியில் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா லேபையும் திரும்ப எழுதணும். ஓகேவா, அதனால் ரொம்பவே கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய பேப்பர் இந்த இன்ஜினியரிங் செக்யூர் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பேப்பர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா CS3691. ஓகேவா, எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி. இதுவுமே நமக்கு இன்டகிரேட்டட் லேப். ஓகேவா, அப்போ என்ன வரும், CS3691ல நீங்கள் தியரியும் எழுதுவீங்க, லேபும் எழுதுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இதுவுமே நமக்கு இன்டகிரேட்டட் பேப்பர். ஸோ நமக்கு லேப் இருக்கு. ஆக மொத்தம் இந்த செமஸ்டரில் நமக்கு 3 இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் இருக்குமா. ஸோ இந்த 3 சப்ஜெக்டையுமே நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேஷனோட படித்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஃபெயில் ஆனால் சப்போஸ் நம்ம லேபுமே அரியர் எழுத வேண்டிய நிலைமை வந்துடும். அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இது 4 மெயின் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் 1, ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் 2. ஓகேவா, இது அவங்கவங்க காலேஜில் சூஸ் பண்ணுற பேப்பர். அதாவது இப்போ ஒரு 10 பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் 1க்கு, அதில் ஏதாவது ஒரு பேப்பர் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எலெக்டிவ் 2க்கு ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், கிளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ சப்போஸ் உங்கள் காலேஜில் இப்போ டேட்டா வேர்ஹவுசிங்னு ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கீழே லேப் இருக்குது, அதுவுமே இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இதுக்குமே லேபு எழுதணும். ஓகேவா, இன்டகிரேட்டட் சப்ஜெக்டாக இருந்தால். அப்படி இல்லை வெறும் நார்மல் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குன்னா லேப் தேவையில்லை. ஓகேவா, ஸோ இது உங்கள் காலேஜில் சூஸ் பண்ணுற பேப்பர்ஸ், அதனால் அது நீங்கள் தான் சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ நமக்கு சிலபஸில் இருக்கிறது இந்த 4 பேப்பர் மெயின். அதில் 3மே இன்டகிரேட்டட் பேப்பராக இருக்குது. அது இல்லாமல் எலெக்டிவ் காலேஜில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவுமே இன்டகிரேட்டடானு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இன்னுமே 5th, அதாவது நம்ம 3rd செமஸ்டர் முடிச்சிட்டோம், 4th செமஸ்டர் முடிச்சிட்டோம், 5th செமஸ்டர் வந்துட்டோம். ஆனாலுமே இன்டகிரேட்டட் சப்ஜெக்டை பற்றின டவுட் இன்னுமே எல்லாருக்குமே இருக்குமா. எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ், 20 மார்க் எடுத்தால் பாஸா, 30 எடுத்தால் பாஸா, இது எல்லாருக்குமே இருக்க ஒன் ஆஃப் த டவுட்டாக இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னா என்ன, அதில் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு சிலபஸ்லையும் பார்த்தோம்னா 4 வேர்ட்ஸ் இருக்கும். LTPC அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா லெக்சரர், டீனா டுட்டோரியல், பீனா ப்ராக்டிக்கல், சீனா கிரெடிட்ஸ். ஓகேவா, இது லெக்சரர் ஹவர்ஸ் எவ்வளோ, டுட்டோரியல் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ லெக்சருக்கு 3 ஸ்கோரும் ப்ராக்டிக்கலுக்கு 2 ஸ்கோர்னு நமக்கு டோட்டலாக 4 கிரெடிட்ஸ் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மொத்தம் இந்த 3 + 2 5 சொல்லுவோம். அது மொத்தமாக கண்டக்ட் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கான்டாக்ட் பீரியட்ஸ் இல்லாமல் நமக்கு கிரெடிட் 4 கொடுத்துருக்க இந்த மாதிரி கொடுத்துருக்க பேப்பர் தான் 3024 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது லேபுக்கு தனியாக கோடு கிடையாது, இன்டகிரேட்டடாக சப்ஜெக்ட் தியரியோடு சேர்த்து லேபையும் படிக்கிறது. ஓகே, இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம், 20 மார்க் எடுத்தோம், 25 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாமா இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னு இன்னுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் எடுத்தாலும் இன்டகிரேட்டட் சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடியாதுமா. தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி மார்க்ஸ் போடுறாங்க இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னா பேசிக்காக மார்க் எப்படி வரும் அப்படின்னா 40 நமக்கு இன்டர்னல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, 60 என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மெயின் செமஸ்டரில் எழுதுகிற எக்ஸாமில் வாங்குவோம். அது எப்படி 60 மார்க் அப்படின்னா 100க்கு நம்ம எழுதுவோம். ஓகே, என் செமஸ்டர் எக்ஸாம் நம்ம 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அதை 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்ம 100க்கு 45 எடுத்தால் பாஸ், அதை 60க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம இன்டர்னல்ஸில் எடுத்திருக்க 40 மார்க்கை ஆட் பண்ணி தான் நமக்கு 100க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா,
அதுவே நமக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இன்டர்னல் அசஸ்மெண்ட் 1 நீங்கள் பண்ணுறோன்னா அதில் 25% மார்க்ஸ் வந்து தியரிக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் 2ல் வந்து லேபுக்கு ஒரு 25% மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 50 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இன்டர்னல்ஸில் நம்ம இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் தியரியை வந்து 35% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100க்கு 45 எடுத்தால் தான் பாஸ். அதை 35%க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எடுக்கிற லேபோட மார்க்கை 15% கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டும் சேர்த்து இந்த என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் 50% மார்க் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதை நமக்கு டோட்டல் பண்ணி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க் வருது. ஓகேவா? இப்போவாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாருமே இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு அதாவது ஒரு 20 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், 25 எடுத்தா பாஸ் இன்டகிரேட்டட்லன்னு யோசிக்காதீங்க. ஓகே, அஸ் யூஷுவல் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்குமே படிக்கணும். ஏன்னா அதுக்குமே 45 மார்க்ஸ் எடுத்தாதான் பாஸ் மார்க். ஓகேவா? இவ்வளோதாம்மா. ஸோ சிம்பிள். இந்த செமஸ்டர் 5th செமஸ்டர் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அரியர்ஸே இல்லாமல் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் இருக்க வரையும் நீங்கள் பயப்படவே வேணாம். முருகன் டெக் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே லெக்சர் வீடியோஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு நோட்ஸோடு அப்லோட் பண்ணுவேன். பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பயப்படாமல் இருங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த எலக்டிவ் பேப்பர்ஸ் உங்கள் காலேஜில் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது ரொம்ப மெஜாரிட்டி பேப்பராக இருக்கும் அதையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 3 monthsக்குள்ளே எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லி கொடுத்துடலாம். ஈஸியாகவும் படிச்சிடலாம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.